வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்றும் இல்லை அஜரத், ஆசராவுடைய நோன்பு எந்த நாள்ல எப்படி அஜரத் வைக்கணும்? ஆஷுராவுடைய நோன்பு எந்த நாள்ல வைக்கணும்னு கேக்குறீங்க. ஆஷுரா என்றால், அஷரா என்றால் 10, முஹர்ரம் உடைய 10 அன்று நோக்கக்கூடிய நோன்புக்கு பேர் தான் ஆஷுராவுடைய நோன்பு. அந்த நோன்பு ஒரு நோன்பை வைக்காம அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வண்ணமாக 2 நோன்புகளாக வைக்க சொல்றாங்க. இப்ப ஒரு சிலர் 10, 11 இல்லைங்கிறாங்களா அஜரத்? அதுக்கு ஏதாவது ஆதாரபூர்வமா ஹதீஸ்ல இருக்குங்களா அஜரத்? அதாவது இந்த ஆண்டு நிறைய இணையதளங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் 9, 10 மட்டும் தான் வைக்க சொன்னாங்க, அதுக்கு மட்டும் தான் ஆதாரம் இருக்கு, 10, 11 வைப்பதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது தவறான கருத்து. உலமாக்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது குர்ஆன் ஹதீஸில் ஆதாரத்தோட தான் சொல்லுவாங்க, ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் 9ஐயும் சேர்த்து 9, 10 வைப்பேன் என்று முஸ்லிம் ஷரீஃபிலே கூறப்பட்ட ஹதீஸ்ல வச்சு 9, 10 மட்டும் தான் வைக்கணும். அப்படி 9, 10 வைக்க முடியாதவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, 9 வைக்க முடியாதவங்க 10 வைக்க தேவையில்ல, 11 வைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி பெருங்கொண்ட சமூகத்தினுடைய ஒரு நோன்பை பாழாக்குகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூமு யௌமுல் ஆஷூரா, யௌமுல் ஆஷுரா அன்று நோன்பு வையுங்கள். வஹாலிஃபுல் யஹூத, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். சூமு கபுலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், முடிந்தால் ஆஷுராவுடைய முந்திய நாள் 9, 10 வையுங்கள் அல்லது 10, 11 வையுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு 9 அன்று ஒரு பெண்களாலோ நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழல், 10க்கு அவங்க சுத்தமாயிட்டாங்கன்னு சொன்னா 10, 11 வைத்துக் கொள்ளலாம். 9 அன்னைக்கு ஏதேனும் ஒரு பயணத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம், நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழலா இருந்தா 10, 11 வைத்துக் கொள்ளலாம். எனவே தான் 9, 10 வைப்பதும் தவறல்ல, 10, 11 வைப்பதும் தவறல்ல. 10, 11 வைப்பது அறவே கூடாது என்று சொல்லக்கூடிய நவீன சட்டம் சொல்லக்கூடியவர்களுடைய அந்த சட்டம் தவறானது. பல பேருடைய சுன்னத்தே முஅக்கதாவுடைய நோன்பை அது பாழாக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் நேர்வழி தருவானாக. ஆமீன்.